ഞാൻ ജാക്സൺ അല്ലടാ ന്യൂട്ടൺ അല്ലടാ ജോക്കർ അല്ലടാ ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் படிக்காத அந்த கலைஞர்கள் என்ன செய்வாங்க? அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபாரம் வேணுமே. அப்போ அவங்கெல்லாம் வந்து வெளியில் வரணும்னா பெரிய பெரிய ஆடியோ கம்பெனிலாம் அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை தர மாட்டாங்க. ஃபெமிலியாரிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபாரம் வேணும். நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த புகழ் வெளிச்சம் அந்த கலைஞர்கள் மேலே அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, எழுத தெரியுமா, கம்போஸ் பண்ண தெரியுமா, வாங்க நான் வந்து உங்களுக்கு அடையாளம் தரேன். மனச பறி கொடுத்தண்டி எமங்கையம் பூந்தடுக்குள்ள மல்லிகை மேல் ரோஜா வச்சு. உஷாவுது அம்மாவுடைய பேர் கூட எனக்கு வாயில் வராது. ஆனால் அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா அப்போ பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இவங்களோட பாட போகிறமான்னு ஒரு சந்தோஷத்தோட பயங்கர இதில் போனால் அங்கே போனால் அவங்க ஜாலியாக மச்சான் வா மச்சான் அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரைக்கி ஒன்ன மறக்க சர 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 சரக்க மொத மரம் ஊற்றி குடிச்ச. நிறையா ஊர்களுக்கு போகிறதுனால தண்ணி வேறுபடும். நல்ல தண்ணி இருக்கும், சில ஊரில் உப்பு தண்ணி இருக்கும். இந்த மாதிரி தண்ணிகளை குடிச்சு தொண்டை கட்டி போயிருக்கும். இப்போ தொண்டை நல்லா இருக்கும் போதும் பாடுறது, தொண்டை கட்டி போயிருக்கும் போது பாடுறது, இப்படி அனுபவப்பட்டது தான். சார், ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் இது வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிற கடின முயற்சிக்கு அப்புறம் நான் ஆரம்பித்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனுக்காக முழுக்க உருவாக்கப்பட்டது. நான் ஆரம்ப காலகட்டத்தில் பாட்டு எழுதி அதை கேசட் போட்டு, அப்போல்லாம் அந்த ரீல் கேசட்டுன்னு சொல்லுவாங்க, 60 கேசட்டு 40 கேசட் அப்படின்ட்டு இருக்கும். 15 ரூபா 20 ரூபாய்க்கெல்லாம் விற்போம். அது வந்து என்னோடய பாடல்களை வாங்குறதுக்கு ஆடியோ கம்பெனிலாம் கிடையாது. நான் கரகாட்டத்தில் போய் ஒரு ஊர்லேயும் நான் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேசட்டை அந்த ரேடியோவில் போட்டு விட்டு, அதுக்கப்புறம் நான் ஆடும்போது அதை மைக்கில் பேசி இது மாதிரி நான் பாட்டு போட்டிருக்கேன், அதை வாங்கி கேளுங்கன்னு சொல்லுவேன். நிறைய ஊரில் அதுக்கு எதிர்ப்புலாம் வரும், திட்டுவாங்க, நீ ஆட வந்தியா கேசட் விற்க வந்தியான்னு. அப்படி இசைக்கலைஞர்கள் கூட சொல்லுவாங்க, இருந்தால் வந்துட்டான் கேசட் விற்கிறதுக்கு, இவர் பெரிய சினிமாவில் பெரிய பாடகராக வர போகிறாரு அப்படி இப்படிலாம். நான் எவ்வளோ அசிங்கம்லாம் பட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இந்த அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கிறேன். சரிங்களா? எனக்கு கிடைச்ச, நானும் நிறையா ஆடியோ கம்பெனி தேடி பார்த்தேன், கிடைக்கல. எனக்கு கிடைச்ச முதல் ஆடியோ கம்பெனியே சோனி தான். அதே 25 பாட்டு, நிறைய சர்ப்ரைஸ்லாம் வந்து ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், 25 பாட்டு அதில் நான் முதல் முறையாக பண்ணது. ஸோ இப்போ நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பெலாம் கிடச்சி நான் வந்திருக்கேன். என்ன மாதிரி திறமையை வச்சுக்கிட்டு கடைக்கோடியில் எவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்பு படித்தவங்க யூடியூப்பு இது மாதிரி இது வந்துடுறாங்க, சோசியல் மீடியாவில் வந்துடுறாங்க. படிக்காத அந்த கலைஞர்கள் என்ன செய்வாங்க? அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபாரம் வேணுமே. அப்போ அவங்கெல்லாம் வந்து வெளியில் வரணும்னா பெரிய பெரிய ஆடியோ கம்பெனிலாம் அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை தர மாட்டாங்க. ஃபெமிலியாரிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபாரம் வேணும். நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த புகழ் வெளிச்சம் அந்த கலைஞர்கள் மேலே அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, எழுத தெரியுமா, கம்போஸ் பண்ண தெரியுமா, வாங்க நான் வந்து உங்களுக்கு அடையாளம் தரேன். அதில் உங்களுக்கு உண்டான ஊதியத்தையும் நான் கொடுத்துட்டு, அதே ஐபிஆர்எஸ் வரைக்கும் இப்போ பாட்டு கம்போஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த எழுதுகிறவங்களுக்கு, அந்த ஐபிஆர்எஸில் மெம்பர் ஆகுற வரைக்கும், அவங்கள மெம்பர் ஆக்கி வர வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு அடையாளத்தை தரேன். இப்போ என்னையை பார்க்க வரவங்க, என் சேனலை பார்க்க வரவங்க உங்களை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வலை விரித்து காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸு நம்ம நாடு ஃபுல்லாக இருக்கிற இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், நாட்டுப்புற கலைஞர்கள், நீங்கள் தாராளமாக உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இதை நான் வந்து நல்லபடியாக வளர்ந்துச்சு, ஃபோக் மார்லி ரெக்கார்ட்ஸ் நல்லபடியாக வளர்ந்துச்சுன்னா இதை தமிழோடு நிப்பாட்டாமல் இப்போ எல்லா மொழியிலையும் நான் பாடியிருக்கிறதுனால அங்கே இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இன்னும் எல்லாத்துலேயுமே அந்த கொலாப் பண்ணணும். இதை தாண்டி போயிட்டோம்னா இந்தியா தாண்டி இல்லாமல் இந்தியா தாண்டி எல்லா கண்ட்ரிகளோடையும் நம்ம வந்து கொலாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை தேடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கலை கலாச்சாரம் வளருது. இது பெரிய இனிஷியேட்டிவ் சார். இது நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதே ஒரு ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதை நிறைய பேருக்கு போய் நிறைய கலைஞர்களை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு அதுக்கு நிறைய பேருக்கு சென்றடையல. கண்டிப்பாக. ஸோ இன்னொரு சோனியை பற்றி நம்ம பேசிட்டோம், கோக் ஸ்டுடியோஸ் பற்றியும் பேசி ஆகணும். உஷா உத்தப் சாரோட வண்டியில் நில்லு வரும் பாட்டு. நான் இந்த நன்றியை வந்து நான் தர்புக சிவாவிற்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்குனார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் சிங்கர் பிரதீப் இருப்பார், நான் இருப்பேன், அவங்க எல்லாமே பண்ணியிருப்போம். மும்பையில் நடந்துச்சு, மறக்க முடியாத ஒரு இது. நான் அது வரைக்கும் அவங்க பேர் கூட எனக்கு முழுசாக வாயில் வராது. உஷாவுது அம்மாவுடைய பேர் கூட எனக்கு வாயில் வராது. ஆனால் அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா அப்போ பார்த்துருக்கேன்.
பார்த்துட்டு இவங்களோட பாட போகிறோமான்னு ஒரு சந்தோஷத்தோட பயங்கர இதில் போனால் அங்கே போனால் அவங்க ஜாலியாக மச்சான் வா மச்சான் அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப 2 நாள், முதல் நாள் சவுண்ட் செக்கு ரிஹர்சரு, 2வது நாள் ஷூட்டு. நான் வந்து முதல் நாள் என்னால் போக முடியல, இங்கே எனக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு. முடிச்சுட்டு எனக்கு பதில் சவுண்ட் செக்கு ரிஹர்சல்லாம் பார்த்தா ஒரு பிரதீப் அவர் தான் பாடியிருக்கிறாரு. இப்போ அதில் கூட பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஏ அப்படின்னு அவர் தான் எடுப்பார் ஃபஸ்ட்டு. எனக்கு சுதி எனக்கு டக்குன்னு வராதுங்கனால அப்புறம் நான் எடுத்திருப்பேன். நான் 2வது நாள் போய் அவர் சாந்திரனுங்கிறவர் தான் அங்கே கொரியோகிராஃப் பண்ணவர், மியூசிக் டைரக்டர், ஹிந்தி மியூசிக் டைரக்டர். அது ஒரு பிரம்மாண்டம், இன்னும் நினச்சாலும் கனவு மாதிரி இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு நைட்டு. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஷோ. அங்கே போய் தான் எனக்கு இந்த மாதிரி இங்கே அவங்களோட சேர்ந்து பாட போகிறோம், ஒரு இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா வரிகள்லாம் அப்போ தான் பார்க்குறேன் அவங்க பண்ணது, பாரத மண்ணு இந்த மாதிரி அவங்க பாடியிருப்பாங்க. அது ஒரு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு, மறக்க முடியாத ஒரு ஷோ அந்த கோக் ஸ்டுடியோவில் பண்ணது. அதே மாதிரி ஸ்டார் வேர்ல்டு டிவிலையும் பண்ணியிருக்கிறேன். ஸ்டார் வேர்ல்டு டிவிலையும் அதே மாதிரி நான், தர்பக சிவா, அவர் மும்பை ரேண்டால்ஃப், டிஜே ரேண்டால்ஃபு, மாடலிங் அவங்க மோனிகா அப்படிங்கிறவங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்போம். அதுவும் மறக்க முடியாத ஒரு இது. இந்த ஸ்டார் வேர்ல்டு டிவிலெலாம் முதல்ல போன ஃபோக் ஆர்டிஸ்ட் நான் தான், அப்படி சொல்ல போனால். அது மாதிரி நிறைய பேர் நீங்களும் பார்த்துருக்க முடியாது, அது ரொம்ப அரிதாக தான் இருக்கும் அந்த இது. 3/4 மணி நேரம் அந்த பதிவு. அதுவும் கூட அப்படி தான் நடந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாமே ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ் தெரியாது அவங்களுக்கு. அவர் தர்பக சிவாவுக்கு எல்லாமே தெரியும், இங்கிலீஷும் தெரியும், தமிழும் தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல போய் தாஜ் பிஸ்கோவில் கொண்டு வச்சிருக்கிறாங்க, எங்களை தங்க வச்சு ஒன்றா வச்சு ஒரு டியூன் எங்களை கம்போஸ் பண்ண சொல்லி அதில் ஷூட் பண்ண சொல்லி. அப்போ அதுவும் எனக்கு ஒரு புது முயற்சியாக இருந்துச்சு. எப்படி அந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சிங்க? அதெல்லாம் இன்னும் கனவு மாதிரி இருக்குது எனக்கு. அதை அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து அதே மாதிரி அமித் திருவதி சாரோட வந்து நான் ஒரு பாட்டு மும்பையில் போய் பண்ண போகும்போது 200 ஆர்டிஸ்ட்டு எல்லாமே இந்த ஹிந்திக்காரங்க, ஹிந்தி இங்கிலீஷு தவிர உங்களுக்கு தமிழ் தெரியாது. எனக்கு 2மே தெரியாது. 2 நாள் ஷூட்டு போகுது. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன், இதுக்கு இடையில அவர் அமித் சாருக்கு வந்து நான் தமிழில் ஒரு உச்சரிப்புக்கு நான் அவரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, டான்ஸ் மாஸ்டருக்கு பதில் சொல்லிட்டு, டைரக்டருக்கு பதில் சொல்லிட்டு, அந்த உள்ள எப்படி கனவு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எங்கே போனாலுமே கலைமகளை மனசில் நினச்சிக்கிறது, இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களை நம்பி தான் போகிறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான், அவ்வளோதான். மற்றபடி இசைக்கு இனம், மொழி, ஜாதி, மதம் எதுவுமே கிடையாது. இல்லை நீங்கள் பேசுனதுக்கப்புறம் ஒரு லைன் எனக்கு வந்து ஞாபகம் வருது சார், உங்களுக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அந்த ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். அது எப்போ கேட்டாலும் எனக்கு சில சத்தியமா சார், இந்த லைன் இப்பயே எனக்கு வந்து வாயிலிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு நன்றி நன்றி உண்மையா சார். அது உங்க வாயிலிருந்து ப்ளீஸ், உங்க வாய்ஸ்லேருந்து அந்த பாட்டு மணிவண்ணன் சாரோட கேட்டுட்டோம். நாம லீக் ஏதாச்சும் விட்டு போயிடும், அதுக்கு தான் அந்த லைன் மட்டும் பாடுங்க சார். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், அவன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். சார் இதுவே போதும் சார். ஆக்சுவலி அந்த லைன் நிஜமாவே எனக்கு தோணுச்சு சார் உங்களை பார்க்கும்போது. அந்த பாட்டை எப்போ கேட்டாலுமே எனக்கு அழுக வரும். ஏன்னா எங்கள் அப்பா நாசுர கலைஞர் தானே சொல்லியிருக்கேன். அந்த பாட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து உரிமை அடிச்சிருப்பாரு, தப்பு அடிச்சு ஆடுவார் இந்த படத்தில். அந்த படத்துலையே ஓகே, அந்த படத்தில் அந்த டீம் நாட்டுப்புற கலைஞர்கள் வரிசையாக ஆடுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் எங்கள் தஞ்சாவூர் கலைஞர்கள் தான் எல்லாருமே. எங்கள் அப்பாவும் அதில் வந்து ஷூட்டிங்க்கு வந்துட்டு அந்த மணி எல்லாத்தையுமே கொண்டு வந்திருந்தார். அவர் பேசிக்கல் நாசுர கலைஞர். ஆனால் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உரிமை அடிச்சிருப்பார், ஒரு இதில் தப்பு வச்சு அடித்து ஆடிக்கிட்டு போயிட்டுருப்பார். அதனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப கனெக்டிங். அந்த வார்த்தை அவர் ஐயா விஸ்வநாதன் அவருடைய குரல் எல்லாமே ஒரு சைடு உருக்க இருந்தாலும் அந்த பாட்டு வரும்போது எங்கள் அப்பாவும் என் மனசில் வந்துட்டு போவார். அதனால் எனக்கு எப்பவுமே அது இருக்கும். அந்த பாட்டு இப்போ கேட்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இருக்குன்னு தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. சே, என்ன ஒரு பாட்டை வந்து பண்ணியிருக்கிறாங்க, தெய்வ படைப்பு. அந்த அப்படி தான் சொல்லணும் அதை வந்து. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. நீங்கள் வந்து சிங்கரா, மியூசிக் கம்போசரா, எல்லா விஷயங்களும் தெரியும் நம்ம எல்லாருக்கும். ஆனால் உங்களுக்கு பாப் மார்லி சார் விட்டுருங்க, நம்ம அப்படி கோலிவுட் அந்த அந்த வட்டாரத்துக்குள்ளே நம்ம கோடம்பாக்கம் பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா இவரை பார்த்து நான் ரொம்ப வந்து வியக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மனிதரா இசைக்காக தனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரான்னு யாரை செய்ய யோசிப்பீங்க? 80 வயசு தாண்டியும் இந்த பண்ணிகிட்டு இருக்காருன்னா அவரை மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் தான் என்னுடைய ஆசான், என்னுடைய கடவுள், என்னுடைய இசை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் பார்க்குற ஒரு பிரம்மாண்டம். இன்னும் சொல்லப்போனால் அப்பா அம்மாவுக்கு மேலேன்னு கூட சொல்லுவேன் நான். அவர் தான். அவருடைய பாடலை கேட்டு நான் வளர்ந்து ரசித்து வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு மியூசிக் கம்போசராக இருக்கிறேன். இந்த அளவுக்கு ஞானமாக பாடுறேன்னா அவர் ஒரு ஏகலையும் மாதிரி நான் ஐயாவை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். அது இளையராஜா சார் தான். வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? ஆமாம், ஓகே, இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
சார் இப்போ பாருங்க, நான் இப்போ பார்க்குறேன் பேரன் இசையில் அவர் பாடிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நான் காலையில் பார்த்த அந்த பதிவை அவ்வளோ மனநிறைவாக இருந்துச்சு. அவர் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக சார். நம்மளோட எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ராஜா சார் பாட்டு கேளுங்க, அந்த கஷ்டத்துக்கூடயே ரிலேட் ஆயிரும், அப்புறம் கஷ்டம்லாம் காணாமல் போயிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா சிச்சுவேஷனுக்கும் பாட்டை கம்போஸ் பண்ணி விட்டுருக்காரு சார் அவர். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டிப்பம் டிப்பம் அந்த சடக்கு மேலே உங்களோட ஹிட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்காக அப்படியே ஒரு 2 லைனாக அப்படியே பாடினீங்கன்னா ஜாலி ஆயிடுவோம் நாங்கள். ஆடி காத்துலையும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பேவும் சேலை, நீ முன்னே நடக்கையில கையாட்டி அழகிதடி பின்னே ஒரு ஆளு குத்தி கிழிக்கிறியே உன் கத்தை விழி பார்வையில மனச பறி கொடுத்தண்டி என் மங்கையவன் கூந்தலுக்குள்ள மல்லிகை மேல் ரோஜா வச்சு என்ன முடிக்குள்ள மறைச்சவளே கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நண்டி கத்துக்கடி மாமங்கிட்ட அத்தனையும் அத்துப்படி விட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் வண்டி நல்லா ஊற வைக்க வண்டி நல்லா ஊற வைக்க வைகையாத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகையாத்து தண்ணி வரும். அடிய அடிய இவளே அடிய வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே அடிய அடிய அழகே என்ன வேணான்னு சொல்லிட்டு பறந்தவளே பொண்ணுகளை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன் நீ மட்டும்தான் மோசம் நீ இல்லாம போனா ஆகிடுவ வீணா வாடி எனக்கோசம் அரைக்கி ஒன மறக்க சர 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 சரக்க மொத மர ஊற்றி குடிச்சேன் கிறுக்கி ஒன வெறிக்க முடியல அடியே அடி மனசில் வெம்பி வெட்டிச்சேன் டிப்ப டப்பம் டிப்பம் டப்பம் டிப்புக்கு டப்பம் டிப்பம் டிப்பட டிப்ப டப்பம் டிப்பம் டப்பம் டிப்புக்கு டப்பம் டிப்பட டிப்பட அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த உடனே பஞ்சரான அது கண்ணா இல்லை கரண்டா கன்ஃபியூசன் அவ அழகை பற்றி பாட இல்லை எஜுகேஷன் என் மனசு நீ உனக்கு ஒரு பிளே ஸ்டேஷன் நீ இருக்கு இடம் எனக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் குட் வைப்ரேஷன் ஒரு சென்சேஷன் நீ வேணும் முன்ன பண்ண போகிற மெடிடேஷன் அமலல பாகை கிசா கம்பா கம்பா எத்தா கம்பா ஏய் மரியாச்சு எக்கோ மரியாச்சு கிசாலே கம்பாலே ட்ரிப்பாலே பிளிப்பாலே லோ மல்லியா ஐயா வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த 2 உலகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாவி இருக்குதையா அணைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்தி புரிஞ்சுக்கிட்டா அவ தான் பொண்டாட்டியா சவதிக்கா ட்ரிப்பிங்கா சவதிக்கா எக்கா கப்புங்கா ഞാൻ ജാക്സൺ അല്ലടാ ന്യൂട്ടൺ അല്ലടാ ജോക്കർ അല്ലടാ മൂൺ വാക്കുമല്ലടാ സ്റ്റാറുമല്ലടാ ഒന്നുമല്ലടാ എന്നാലും നാട്ടാരേ ഇന്നാട്ടിൽ ഞാൻ രാജാ മത്താനേ കിക്കാനേ മച്ചാനേ பாட்டுன்னு டான்ஸு கலி சொடக்கு மேலே சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேலே சொடக்கு போடுது ஐயவங்க எங்கே இருக்கீங்க என்னைய செய்வீங்க எப்போ செய்வீங்க சொடக்கு மேலே சொடக்கு மேலே அப்படி சொடக்கு மேலே சொடக்கு போடுது என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேலே சொடக்கு போடுது. அந்தோனிதாசன் மேஷப் ஆயிடுச்சு சார். இந்த ஒரு 5 minutes இந்த பாட்டு வந்து ஒரு மேஷப்பா நாங்க வந்து ரிலீஸ் பண்ண போறோம் சார். நன்றி. நான் நிறைய பாட்டு வர முடியல, அப்படியே எழுதி இருந்தேன்னா அப்படியே வரிசையா பாடிருப்பீங்க. இந்த இன்டர்வியூல சார் நான் நிறைய பேரை பத்தி கேட்டேன், ஒருத்தங்களை பத்தி கேட்காமலே விட்டேன். ஸோ அதை நான் கேட்க போறேன். நீங்க சொன்னீங்க அந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட்ல அந்த செம்மொழியான தமிழ் மொழி அந்த ப்ராஜெக்ட்ல சின்ன பொண்ணு அக்கா தான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டுட்டு வந்து விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்க அவங்க கூட சேர்ந்து பாடி இருக்கீங்கல்ல சார்?
இல்லை அதான் நம்ம அந்த முதல் பாட்டு தான் அவங்களோட சேர்ந்து பண்ணேன். மற்றபடி நாட்டுப்புற மேடைகள்லாம் அவங்களாம் ஒரு பாட்டோ 2 பாட்டோ வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்குறாங்க. நான் எப்போ உங்களுக்கு நன்றியாக இருப்பேன். இப்போ அவங்க தனியாக பேண்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, நான் தனியாக என்னோட பேண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு பாட்டு அவங்களோட தான் பாடியிருக்கிறேன். ராஜா சாருடைய அவருக்காக கவர்மெண்ட்டில் வந்து பாராட்டு விழா பண்ணாங்க, தமிழ் கவர்மெண்ட்டு இந்த சிம்பனி இது பண்ணதுக்கு. அதில் அவருடைய வரலாற்று பாடலை வந்து நான் பிரசாத்னு ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, அதை நான் பாடியிருக்கிறேன், அதில் அக்காவும் பாடியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப வருஷம் கழிஞ்சு இது நடந்திருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்ல சார்? 12 இயர்ஸ் கழிச்சு 2 நாட்டுப்புற கலைஞர்களும் சேர்ந்து பாட்டு பாடிருக்கீங்க. 2 பேருக்குமே அநியாயத்துக்கு சரியான வயசு. அது ஒரு மாதிரி பெக்குலியரான வயசு. அது யாருக்கிட்ட இருக்காது, அது ஒரு வரம் அப்படி சொல்லலாம். அது எப்படி சொல்கிறது, அது வரம். அது ரொம்ப கஷ்டம். அது வந்து பிறவிலேருந்தே கஷ்டப்பட்டு வந்திருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆடு மேய்க்க போனோம், ஆடு மாடு மேய்க்க போனோம்னா தூரத்தில் ஆடு மாடு நிற்கும், அதை நம்ம கத்தி கூப்பிட்டு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், அடி வைத்துலேருந்து கூப்பிட்றது. அதே மாதிரி நான் போன அந்த கரகாட்ட கலையில் பார்த்தீங்கன்னா மைக்கு இருக்கும், மைக்கு இல்லாமல் இருக்கும். சில ஊரில் அப்படியே ஜென்ரேட்டு பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், 1000-2000 பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மீறி கத்தணும். நிறையா ஊர்களுக்கு போகிறதுனால தண்ணி வேறுபடும். நல்ல தண்ணி இருக்கும், சில ஊரில் உப்பு தண்ணி இருக்கும். இந்த மாதிரி தண்ணிகளை குடிச்சு தொண்டை கட்டி போயிருக்கும். இப்போ தொண்டை நல்லா இருக்கும் போதும் பாடுறது, தொண்டை கட்டி போயிருக்கும்போது பாடுறது, இப்படி அனுபவப்பட்டது தான். சரிங்களா? இப்போ எனக்கு என்னோடய ஹிட்டு பாட்டு நிறையா பாட்டு தொண்டை கட்டி போய் பாடினது தான். அதனால் இப்போ தொண்டை கட்டி இருந்தாலும் நான் ரெக்கார்டிங் போய் அசால்ட்டாக அடிச்சுட்டு வருவேன். இப்போ கூட தொண்டை கட்டி தான் இருக்குது, நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு தெரியாது, தெரியல. ஆமாம், ஏன்னா இப்போ 4 நாளாக முதல் நாள் ஜேபிஆர் காலேஜ், அடுத்த நாள் இந்த ஒய்எம்சியில் ப்ரோக்ராமு, அதுக்கு முதல்ல இந்த கூனங்குப்பம் இந்த நேற்று போய் கச்சேரி முந்தாலும் முடிச்சுட்டு வந்தேன். நேற்று சன் டிவியில் போய் நைட்டு ஃபுல்லாக இந்த இன்றைக்கி இப்படி ரெக்கார்டிங் போகிறேன். ஆனால் அது வந்து தொண்டை கட்டி இருந்தாலும் அந்த கடவுளுக்கு தான் அந்த நன்றி சொல்லணும். அப்படியே நான் கற்றுக்கிட்ட விதம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ. சரி சரி, நிஜமாவே நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியல உங்களுக்கு வந்து தொண்டை கட்டி இருக்குன்னு. ஏன்னா உங்கள் பாடல்கள்லாம் அது தெரியவும் மாட்டேங்குது. இப்போது என்ன ஃப்யூச்சரில் என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். நிறையா நடிச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாடகராக, பாடலாசிரியராக, கம்போசராக அதெல்லாம் வந்துட்டேன். நடிகனாக வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகனாக, நல்ல ஒரு குணச்சித்திர நடிகனாக தடம் பதிக்கணும் அப்படிங்கிறத ஆசை. கதை நாயகன் வரைக்கும் நடிச்சிட்டேன். இந்த படங்கள் ரிலீஸ் ஆகணும். கதை நாயகன் வரைக்குமா? ஆமாம், அது வரைக்கும் நடிச்சிருக்கிறேன். இந்த படங்கள் ரிலீஸ் ஆகணும். நாதமுனின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். அதில் முக்கியமான குணச்சித்திர வேடம். ஐயாவோட இசையில் நான் முதல்ல பாடினது அந்த படத்தில் தான். அவரோட மியூசிக் தான் அந்த படத்தில், நாதமுனியில். அது மாதிரி இடிமுழக்கம்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், சீனு ராமசாமி சாருடைய டைரக்ஷனில். ஜி பிரகாஷ் சாரோடய நடிச்சிருக்கிறேன். அதில் வந்து ஒரு காமெடி கலைஞர் தான் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் தலைப்போச்சின்னு ஒரு படம் அமெரிக்கா டைரக்டர் பண்ணியிருக்கிறாரு, அதில் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். ராமர் ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பிடிமண் ஒரு படம் நீலம் ப்ரொடக்ஷன் பிஆர் குணசீலன் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து கதை நாயகன் ரேஞ்சுக்கு நான் அதை பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு லிங்கேஷு, ஒரு காளிங்கோட்டன்லாம் பண்ணியிருக்கிறோம். அது கூட நார்வே அவார்டுக்கு போகுது. இந்த மாதிரி நிறையா நடிகனாக வந்த படங்கள் இருக்குது. இப்போ நேற்று கூட ஒரு படத்துக்காக சைன் பண்ணியிருக்கிறேன், நடிக்க போகிறேன் முக்கியமான ரோலில். இது மாதிரி நடிகனாகவும் தடம் பதிக்கணும், நல்ல ஒரு நாட்டுப்புற மண்ணின் கலைஞனாக தடம் பதிக்கணும். இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோத்தையும் சொல்லிக்கிட்டு இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. ஸோ அப்போ வந்து அந்தோனிதாசன் சாரை ஒரு 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 மிகப்பெரிய நடிகனாக நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட்லேருந்தே தெரியுது. ஸோ அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு வந்து ஒரு பாட்டோ ஒரு படமோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் போலையே சார். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் மக்களை சந்தோஷப்படுத்துகிற பணியை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியில் நான் செத்து கிடந்தா கூட அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். இவ்வளோ நேரம் உங்களோட பயங்கரமான பிஸி டைம்லேயும் எங்களுக்காக வாமா நான் பேசுகிறேன், நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக கேலரி விஷனுக்காக இவ்வளோ நேரம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அண்ட் எனக்கு லைஃப்பில் ரொம்ப மறக்கவே முடியாத தருணம்னா இந்த கொஞ்ச நேரம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண தருணம் தான் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்தீங்க. அண்ட் அதுக்கே நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் சார். இன்னும் உங்கள் பணி தொடரணும். நான் சொன்ன மாதிரி உங்கள் குரல் வந்து சாதா குரல் இல்லை, மண்ணின் குரல். ஸோ அந்த மண்ணின் குரல் எப்பவுமே ஒலிச்சிக்கிட்டே இருக்கணும், எங்கள் காதுகளில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் டைமை கொடுத்ததுக்கு. நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் வந்து கேலரி விஷனுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா நேற்றே இந்த இன்டர்வியூ முடிய வேண்டியது. எனக்காக வந்து ஒரு நாள் பொறுத்திருந்து அந்த ஹோல் டீம் மொத்தம் கேரளாவிலேருந்து இங்கே வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் மன்னிப்போடு சேர்த்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் உலகம் முழுவதும் இருந்து நம்ம கேலரி விஷன் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க
வாழ்த்துங்க. கேலரி விஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் வளர்கிறதுக்கு ஊடகம் தான் முக்கிய அம்சம். அதனால் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி.